எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, நம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தோம்னா இந்த மாதம் நமக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த மார்கழி மாதத்தில் கிட்டத்தட்ட அதாவது நீங்கள் ஆங்கில மாதம் உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக இருக்கும்னா டிசம்பர் 22. அதுக்கு அன்னைக்கு தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு போக போகிறது அப்படிங்கிறதுனால அந்த டிசம்பர் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1 வீக் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலம் எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய ஒரு ரிஷபராசிக்காரங்க ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆஸ்திரேலியா போகலாமா, கனடா போகலாமா, சிங்கப்பூர், மலேசியா போகலாமா, இன்னும் என்ன நாடுகளுக்கு போகலாம் அப்படி வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்களும் பலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதில் இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. புதன் எப்படி இருக்காருன்னா, உங்களுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நல்ல தன வரவை தருவார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர் அமைவார். அந்த பார்ட்னர் எப்படின்னா, நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் உடையவராக இருப்பார், அந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார்.